ஐயோ என்னப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் கிளம்பல? கிளம்பணுண்ணா, அலாரம் சத்தம் வேற கேட்கவே இல்லை. இல்லை, ஃப்ரெண்டு இன்டர்வியூன்னு சொன்னானே, அதான் ஆளே காணணுமே பார்த்தேன். சரிப்பா, நீங்கள் கிளம்புங்க. ஹவுஸ் ஓனருக்கு இருக்காக்கிற கூட உனக்கு இல்லையடா. ஐயோ டேய் எந்திரா டேய், நான் குளிக்க போகிறேன். டேய் எந்திரிச்சே இல்லையடா. டேய் வாடா சாப்பிட்றா. ம். டேய் அப்புறம் இன்றைக்கி என் வண்டி எடுத்துகிட்டு போ, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சு. ஆமாம், அப்புறம் நீ எப்படி போவ? நான் பஸ்ஸில் அப்படியே போயிடுவேன்டா. டேய் அப்புறம் போகிறப்ப ஹவுஸ் உனக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிரு, இல்லைனா நம்ம இன்னும் லேட்டாக கிளம்பியிருப்போம். ஓகேவா? சரி ஓகே பாய்டா. டேய் பார்த்து போ, இப்போல்லாம் பஸ்ஸில் தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதான். நல்ல வாய்டா உனக்கு.
எங்கடா இருக்க? இன்டர்வியூ முடிஞ்சா? முடிஞ்சிரா. எப்படி பண்ண? ஓகே தானே? இந்த வாட்டி கண்டிப்பாக வேலை கிடச்சிரும்ல? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியும் கிடைக்காது. ஏன்? உன் ஃப்ரெண்டு இன்டர்வியூ கொடுத்த கொஷின்ஸை நான் ஃபுல்லாக பார்க்கல. அதை தாண்டி வேறு கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்துட்டு போனேன். ஆனால் அவங்க அந்த கொஷின்ஸை மட்டும் தான் கேட்டாங்க. லூசரா நீ? உன அந்த கொஷின்ஸ் மட்டும் தானே பார்த்துட்டு போக சொன்னேன். டேய் அப்படி தாண்டா சொல்லுவாங்க. பட் இன்டர்வியூவில் வேறு கொஞ்சம் சில கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல. கிளிப்பாங்க. உனக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த ஜாப் அரேஞ்ச் பண்ணா நீ அசால்ட்டை விட்டுட்டு வர. உன் ரிலேஷன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ வேலைக்கு போகிறதுனால உனக்கு இக்னோர் பண்ணான்னு சொன்னப்போ கூட சரி நம்மளும் இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி வந்துருக்கோன்றனால தான் உனக்கு சென்னைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னேன். உனக்கு மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனப்போ கூட சரி விடு உனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சா நீ இதே மிஸ் பண்ணிட்டு வரப்போ தானே எனக்கு கோபமாக வருது. நீலாம் வெளியே போய் கஷ்டப்பட்டால் தான் உனக்கு தெரியும். ஹலோ கிருத்திகா எப்படிடா இருக்க? ஏய் உனக்கு என் பேர்லாம் தெரியுமா? ஹே நீ அந்த விக்னேஷ் அவங்க கூட தானே சுத்துவ? ஆமா. நான் உன்னை அவங்க கூட பார்த்துருக்கேன். சரி இங்க என்ன பண்ற? இங்கே தான் பக்கத்தில் இன்டர்வியூக்கு வந்தேன். ஜாப் ஷிஃப்டா? ஜாப் இருந்தால் தானே ஷிஃப்ட் ஆக. ஜாப் இல்லையா? சரி இப்போ எப்படி பண்ண? நல்லா பண்ணல. ஏண்டா? இல்லை இது என் காலேஜ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்டை சொல்லி அவன் எனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணான். அது போக முன்னாடி அவங்க கொஷின்ஸ்லாம் கொடுத்து அதை மட்டும் பார்த்துட்டு போக சொன்னான். நான் தான் சரியாக பார்க்கல. லூசாடா நீ? அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறான். ஒருத்தவங்க கொஷின் கொடுத்து அதை மட்டும் படின்னு சொன்னாங்க, அதை கூட பண்ண மாட்டியா? அப்படி தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் அப்படியே கேட்க மாட்டாங்கல்ல. உனக்கு தெரியுமா நீ இன்னும் அந்த கம்பெனி உள்ளே போகவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி அந்த கம்பெனி அப்படிதானே நீ ஜட்ஜ் பண்ணுற? ஐ திங்க் நீ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் உனக்கு வேலை கிடைக்கலையோ என்னமோ. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட். கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஹே கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? ஏன்? இல்லை என் செகண்ட் மொபைல் ரீச் ஆக மாட்டேங்குது, ஸோ ஒரு கால் பண்ணிட்டு தரேன். சரி ஓகே. இந்தா. தேங்க்யூ. இந்தா. தேங்க்யூ. ஓகே. ஆமாம், ஏன் உன் நம்பர் டெலிட் பண்ணிட்ட? ஏன் நம்பர் உனக்கு எதுக்கு? எதுக்கா? இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம், உன் நம்பர் எனக்கு தரமாட்டியா?
சொல்லு. சரி ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்க? நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? அது ஒன்றும் இல்லைடா, மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மாங்காமோடைய என் பைக் இடிச்சிட்டு போயிட்டான். அதுலேருந்து என் பைக் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதான் அங்கேருந்து இங்கே தள்ளிட்டு வந்து மெக்கானிக் ஷாப்பில் ரிப்பேருக்கு விட்டுருக்கேன். அண்ட் இந்த பிளேஸ் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருந்தேன். பார்த்தா நீ இங்கே இருந்த. சரி இரு, நான் போய் என் பைக் எடுத்துகிட்டு வரேன். ஹே கௌதம், என் மொபைல். ஹே, மார்னிங் நீ தானே என் பைக் அடிச்சது? ஐயோ, ஏய் சாரி கிருத்திகா, சத்தியமாக உன் பைக்கை பார்த்த அப்புறம் தான் நான் மார்னிங் உன்னை இடிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தெரியும். நீ தான் என் பைக் இடிச்சேன்னு தெரியாம எல்லாத்தையும் உன்கிட்டே சொல்லிட்டு இருந்திருக்கேன் பாரு. நீ ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற? நான் தான் சொன்னேன்ல, காலையில் இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஒரு ரஷ்ல இருந்தேன். ப்ளஸ் வந்து நீயும் உன்னை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தல, எனக்கு சுத்தமாக தெரில நீ தான்னு. சாரி. நாங்கிறதுனால இப்போ சாரி கேட்குற. இதுவே வேற யாருன்னா இருந்தா கேட்டிருப்பியா? ஏய் அப்படியெல்லாம் இல்லை கிருத்திகா. ஏ கிருத்திகா நில்லு. நான் கிளம்புறேன், பாய். ஏ என்ன நம்பர் கூட கொடுக்காம போற? உன்னால தான் எனக்கு இன்னைக்கு டேவே ஸ்பாயில் ஆச்சு. இதில் நான் உனக்கு நம்பர் வேற கொடுக்கணுமா? நானா வேணும் நான் பண்ணேன். நோட் கொடு, ஃபோன்லாம் வேண்டாம். நோட்டா? ஃபோன்லேயே சேவ் பண்ணு. நோட் கொடுத்தா கொடு, இல்லைன்னா கிளம்புறேன். ஏய் இரு 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 இரு. இந்தா. இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணக்கூடாது. நானா கால் பண்ணா எடு. ஏன்? அதெல்லாம் அப்படிதான். சரி ஓகே, பாய். அப்புறம் வேலை கிடைச்சா எங்களெல்லாம் மறந்துடாத. பாய். சரி பாய். ஹலோ. ஹலோ, எங்கே இருக்க? இங்கே வெளியே தான்டா. அப்புறம் டேய் சாரிடா, நான் வேற உனக்கு காலையில் இன்னைக்கு கோவத்தில் திட்டிட்டேன். எதுவும் மனசில் வச்சுக்காது சரியா? ம். நான் தான் வீட்டில் இருக்கேன். உன்னை ஆளக்கானமே தான் கூப்பிட்டேன். வீட்லையா? உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில்? இல்லைடா, இன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்ட்டு ஆஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் உன்னை ஆளக்கானமேனு ஃபோன் பண்ணேன். டேய் சரி, இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நான் உனக்கு வீட்டில் வந்து சொல்கிறேன் சரியா? ம் சரி வா. நான் இப்போ இங்கே வந்தேன். டைம் என்ன? டே டே எந்திரா.
என்னடா நேற்று நைட் நான் எப்போ வீட்டுக்கு வந்தேன்? நீ எங்கடா வெளியே போன? நம்ம தானே நேற்று வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். நான் சொல்கிறேன் புரியலையே. நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நான் அவளை பார்த்தனே, அவட்ட பேசினே. இவன் ஆனால் வேறு எதுவும் சொல்கிறான். கனவா? ஒன்றுமே புரியல. மணி வேறு காலைல 6 ஆகுது. என்ன இது? கரெக்டு. நேற்று அவள் ஃபோன் நம்பர் நோட்டு எழுதுனால தெரிஞ்சிடும். இந்த நோட்டு இதுதான் எழுதுனா. இந்த நோட்டு தான் அது. என்ன இதில் இல்லை? இன்னைக்கு தேதி என்ன? மார்ச் 19. இன்னைக்கு தான் நமக்கு இன்டர்வியூவா? ஆமாம், மார்ச் 19. இன்னைக்கு தான் இன்டர்வியூ. கனவுல அந்த மாதிரி நம்மளை செலக்ட் பண்ணாமல் போயிட்டா பேசாமல் அவன் ஃப்ரெண்டு கொடுத்த கொஷின்ஸை பார்த்துருவோம். என்னாச்சு உனக்கு? டே, இன்னைக்கு எனக்கு உன் பைக்கு வேணும். இன்டர்வியூக்கு சீக்கிரமாக போகணும். சீக்கிரமாக போவோமா? தா. டேய், இன்னைக்கு நீ பஸ்ஸில் தானே போகிற? ஆமாம். சரி, ஓகே, பார்த்து போ. ஓகே பாய். பார்த்து போவா? இவன் இப்படி கிடையாது. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங்ப்பா. என்ன இன்டர்வியூவா? ஆமாண்ணா. ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா?
டேய் உள்ளதா இருக்கே, கதவு தொடுறா. என்ன வேலைக்கு போகலையா? இல்லைடா, ஃபுட் பாய்சன் ஆச்சு, அதான் லீவு போட்டேன் இன்னைக்கு. இன்னைக்குமா? இன்னைக்குமாவா? எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டல் தான் ப்ராப்ளம். இல்லைன்னா உனக்கு மறுபடியும் ஃபுட் பாய்சன் ஆகாதுல்ல? டேய் என்னடா உனக்கு மண்டையில் அடி எதுவும் பட்டுருச்சா என்ன? வளர்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண? அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன். உன் ஃப்ரெண்டு கொடுத்த கொஷின்ஸ்லாம் தான் கேட்டாங்க. அது போக மற்ற கொஷின்ஸும் கேட்டாங்க, அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே, இன்னைக்கே ஒரு மாதியாவே இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு காலைல ஒரு கனவு ஒன்று வந்துச்சு. கனவா? இரு பொண்ணா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உண்மையிலே கனவுல எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சா என்ன? டேய், நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்கிற? சரி அதை விடு, நீ அந்த பொண்ணை பற்றி சொல்லு. நானும் அவளும் பார்த்துருக்கோம், கொஞ்சமாக பேசியிருக்கோம். பட் ஆனால் அவளை பிடிக்கும்னு நான் அவட்ட சொன்னதே இல்லை. பேசணும்னு ட்ரை பண்ணுவேன் ஸ்கூல் டேஸில், ஆனால் முடியல. அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாச்சும் ஆயிருக்கலாம். இந்த வேலை மட்டும் கிடச்சிருட்டோம், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். பட் ஆனால் அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதே தெரிலடா. டேய், ஃப்ரெஷ்ஷாக இருக்க பசங்களுக்கு வேலை கிடைக்காதாண்டா கஷ்டம். ஆனால் தெரிஞ்ச பொண்ணோட நம்பர் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி. உண்மையாவா? நீ என்ன பண்ணுற, உன்னோட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் அவளை பற்றி முதல்ல விசாரி. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவள் நம்பர் உனக்கு ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதான். காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் திருச்சி டு சென்னை வந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் ட்ராவல் பண்ண கிருத்திகா ஸ்பாட்லேயே டெத்துன்னு சொன்னாங்கடா. டேய், எந்த கிருத்திகாவை சொல்கிற? இனிஷியலாக கரெக்டாக சொல்லு. Oh my god. உனக்கு எப்படி அவளுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியும்? Is this confirm? கன்ஃபார்ம். விக்னேஷ் அவள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான். அவன் தான் எனக்கு கால் பண்ணி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ண சொன்னான். ஓகேடா, நான் அவட்ட சொல்லிடுறேன். ஓகே. டேய், கங்கராட்ஸ்டா. இப்போ தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசினா, நீ டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்டா. இன்னும் HR ரவுண்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, மற்றபடி நீ செலக்டட்னு அவன் சொல்லிட்டான்டா. டேய், என்னாச்சு? என்னாச்சுடா? ஏய், என்ன? டேய், என்னடா இது? நீ சொன்ன பொண்ணா?
டேய் என்னால் உண்மையிலே நம்ப முடியலடா. எனக்கே என்ன சொல்கிறதுனே தெரிலடா. என் லைஃப்பில் மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? நான் ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறப்போ டேய் என்னால் இன்னும் சீரியஸாக நம்பவே முடியலடா. உனக்கு இன்றைக்கி காலையில் தான் அந்த கனவு வந்துச்சு. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கும் இன்றைக்கி காலையில் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் உனக்கு கனவுல வருதா? என் லைஃப்பில் சில மிஸ்டேக்ஸு நான் தான் பண்ணியிருக்கேன். நீ என் வீட்டில் எல்லா பேரும் சொல்கிறப்ப கூட நான் பண்ணுறதுல என்ன தப்புன்னு தானே நினச்சிருக்கேன். பட் அவளை திருப்பி என் கனவுல பார்க்குறப்போ உண்மையிலே என் லைஃப்பில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அவன் முன்னாடி ஒரு ஹீரோவாக காட்டணும்னு நினச்சேன். மேபி அதை பார்த்தா வச்சு அவன் என் கூட பேசுவாள்ல, என் கூட பழகுவாள்ல. ஆனால் அந்த கடவுள் அது வழியில்லாமல் பண்ணிட்டான்டா. டேய் என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? கைஸ், கிருத்திகா இன்னும் உயிரோட தான் இருக்கா. ப்ளீஸ் டோன்ட் மெசேஜ் RIP. டேய் இது என்ன பிராங்கா? கரெக்டா சொல்லுடா. சாரிடா, எங்கள் அம்மா தான் எனக்கு அப்படி சொன்னாங்க. அதனால தான் ரால்கிட்ட சொல்லி குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். பட் கிருத்திகா அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. கிருத்திகா இன் ICU. ப்ளீஸ் டோன்ட் டைப் RIP ஃபார் ஹர். ப்ரே ஃபார் ஹர் டு கெட் வெல் சூன். டேய் டேய் இங்கே பாருடா, உயிரோட தாண்டா இருக்காவ. டேய் டேய் போடா. டேய் பாருடா, உயிரோட தாண்டா இருக்காவ. டேய் பாருடா, விக்னேஷ் தானே சேட் பண்ணுறான். நானும் என் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்த ஹாஸ்பிட்டல்? கெட் வெல் சூன் கிருத்திகா. நானும் வரேன். இப்போ நீ என்ன பண்ண போற? அப்புறம் வேலை கிடைச்சா எங்கெல்லாம் மறந்துடாத.